ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் தமிழ் முடிவிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 3-pin ஃப்ளக் பாயிண்ட்டை எப்படி நம்மளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி திரும்ப ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாருமே பார்த்துருப்போம், இண்டக்ஷன் ஸ்டவ், மிக்சி, கிரைண்டர் இதில் எல்லாத்துலேயுமே 3-pin ஃப்ளக் பாயிண்ட் இருக்கும். சப்போஸ் இப்போ அந்த 3-pin ஃப்ளக் பாயிண்ட் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம எலக்ட்ரிஷியன் கிட்டேயோ இல்லை சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் கொடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் அந்த ஃப்ளக்கை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 200 rupees சர்வீஸ் சார்ஜ் வாங்கிடுவாங்க. இது ஜஸ்ட்டு 10 rupeesல நம்மளே வீட்டில் பண்ணலாம். அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் இது. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா, கார்னரில் இருக்கிற மோல்டிங் ஃப்ளக் பாயிண்ட் உடஞ்சிருச்சு. அந்த ஃப்ளக் பாயிண்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் ஃப்ளக் பாயிண்ட் போடுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃப்ளக் பாயிண்ட்டில் அந்த கார்னரில் இருக்கிற இடத்த நம்ம நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற கத்தி யூஸ் பண்ணியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஃப்ளக்கை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளே இந்த மாதிரி தான் 2 ஒயர் தெரியும். பார்த்தீங்களா? ஓகே. இப்போது மேலே இருக்கிற பிளாக் கலர் இன்சுலேஷன் ஒயரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அதாவது பென்சில் சீவுற மாதிரி சீவணும். மேலே தோலை மட்டும் எடுக்கணும். ரொம்ப ஆழமாக கட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற 2 ஒயருமே கட் ஆகிறதுக்கு அல்லது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், பென்சில் சீவுற மாதிரி சீவணும். சீவி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் 2 ஒயர் பிரிஞ்சு தெரியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது. ரெட் கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று. மேலே இருக்கிற இன்சுலேஷன் ஒயரை நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 ஒயர் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே இருக்கிற லேயர் மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். உள்ளே இருக்கிற நரம்பு நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ ரொம்ப அழுத்தி கட் பண்ணாமல், இதுவும் பென்சில் சீவுற மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி கட் பண்ணி அந்த நரம்பு மட்டும் நம்ம தெரிகிற மாதிரி மேலே இருக்கிற ஒயர் கட் பண்ணி எடுக்கணும். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும் நான் இந்த மாதிரி இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோன்னு. இப்போ அந்த நரம்பு மட்டும் நீங்கள் வெளியில் தெரியுதுல்லைங்க, அதை லைட்டாக முறுக்கி விட்டுக்குங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ஃப்ளக் பாயிண்ட்டில் உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி முறுக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம வெளியிலேருந்து கடையில் வாங்கிட்டு வந்தால் ஸ்ப்ளிட் டைப் ஃப்ளக்கு இருக்குல்லங்க, அதை நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணணும். மேலே இருக்கிற ஸ்க்ரூவை நீங்கள் லூஸ் ஃபிட் பண்ணாலே அது தனியாக நமக்கு ஸ்ப்ளிட் ஆயிரும். பார்த்திங்கன்னா தெரியுது. ஓகே, ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு பிளாஸ்டிக் மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். உள்ளே இருக்கிற அந்த 2 நட்டு போட்ட மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ அந்த 2 நட்டுக்குள் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே தான் இந்த 2 ஒயரையும் நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம். அது மூலமாக தான் நமக்கு கரண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது. அதை லைட்டாக லூஸ் விட்டுக்குங்க. அது லூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயரை 2 உள்ளே இன்செர்ட் பண்ணிடுங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா தெரியுது. இந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணோன்னா நமக்கு ஒயர் வெளியில் ரிலீஸ் ஆகாது. 2மே அதே மாதிரி பண்ணிடுங்க. வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, டைட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ டைட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளக் பாயிண்ட்டோட பிளாஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா, அதில் இந்த மாதிரி பழையபடி வச்சுருங்க. வீடியோ பார்த்திங்கனால உங்களுக்கு நல்லாவே புரியும். அது முடித்ததுக்கப்புறம் திரும்ப இதே மாதிரி வச்சு லாக் பண்ணிடுங்க. பழையபடி பிளாஸ்டிக் வச்சு 2 பக்கமும் டைட் பண்ணி இந்த போல்ட்டை ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிடுங்க. ஓகே, நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க, அந்த ஒயர் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ளக் பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லா கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஃப்ளக் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது தண்ணி சூடு பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் இப்போ தண்ணி சூடு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆன் பண்ணிவிட்டேன், எந்த ஒரு ப்ராப்ளம் வரல.
ஹாட் வாட்டர் மோடில் தான் வச்சுருக்கேன். ஒர்க் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ வந்து தண்ணி வச்சு சூடு பண்ணி பார்க்கலாம். ஒர்க்கிங் நல்லாவே ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கிறேன் நான். நல்லா ஹீட் ஆகுது. நான் கை வச்சு பார்க்குறேன், அந்த ஹீட் வந்து என் கைக்கு நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஜஸ்ட்டு 10 ருப்பீஸ்லேயே நம்ம வந்து இந்த ஒர்க்கை நம்ம முடிச்சிருக்கோம். நம்ம கடைக்கு கொண்டு போயிருந்தோன்னா 200 ருப்பீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஜஸ்ட் 10 ருப்பீஸில் இந்த ஒர்க் முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.